தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஹிந்து தெய்வங்கள், குறிப்பாக ஸ்ரீராமர், அவரை திராவிட சிந்தனைவாதிகளும் திராவிட அரசியல்வாதிகளும் திராவிட சார்புடையவர்களும் இழிவுபடுத்துவது முதல் முறையல்ல, பல முறை பேசியிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஸ்ரீராமரை பற்றி ஒரு அவதூறான கருத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்னு பேசினார். ராமரை பற்றி வழக்கமாக இவர்கள் வைக்கும் விமர்சனத்துக்கு பொதுவாக எந்த எதிர்ப்பும் கிளம்பாது. ஆனால் இந்த முறை வைரமுத்து அவர்கள் பேசின பேச்சு ஆன்மீகவாதிகள் மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, அந்த மேடை அப்படிப்பட்டது. சென்னை கம்பன் கழகம் அதனுடைய 50வது நிறைவு விழா. அதில் கவி சக்கரவர்த்தி கம்பன் விருதை வைரமுத்து அவர்களுக்கு வழங்குறாங்க. அந்த மேடையில் இருந்துக்கிட்டே கம்பன் எந்த ராமரை புகழ்ந்து பாடினாரோ அந்த ராமரை இழிவுபடுத்தி பேசினது தான் இப்போ சர்ச்சையாக இருக்குது. இதை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான திரு இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கம்பன் ராமாயணம் எழுதுறார். அந்த ராமாயணத்தில் வர ராமனை அதே கம்பன் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்னு குறிப்பிட்டதா வைரமுத்து அவர்கள் சொல்றாரு. அவருடைய இந்த இன்டர்பிரிட்டேஷன் சரியானதா? முதலிலே கம்ப ராமாயணம் என்பது ஒரு பக்தி காப்பியம், பக்தியை அடிப்படையாக கொண்டது. ஏனென்றால் வால்மீகி மகரிஷியை அடிப்படையாக கொண்டு சமஸ்கிருதத்தை முழுமையாக கற்று தேர்ந்து அதிலே ஆழங்கால் பட்டு அந்த அறிவினாலே மிக வல்லமையாக பெற்ற கம்பர் 10,000ற்கு மேற்பட்ட பாடல்களை எழுதி அதன் மூலமாக ராம பக்தியை இந்த உலகத்திற்கு நிலைநாட்டியிருக்கிறார். நாம தான் இப்போ கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோமே தவிர அவர் வச்ச பேர் ராமாவதாரம் என்பதுதான் அந்த கம்ப ராமாயணத்தினுடைய பெயர். இப்போ வேத முதற்காரணனாக இருக்கக்கூடிய பரம்பொருளைத்தான் முதலிலேயே அவனுடைய கொள்கைகளை சொல்லி கம்பர் காப்பியத்தை தொடங்குகிறார். அத்தகைய ஒரு சிறந்த காப்பியத்திலே ராமனை, ராமனுடைய குணங்களை, அதுவும் சொல்லப்போனால் இன்றைக்கு மட்டுமல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தாலும் கூட நாம் ராமாயணத்தை பேச வேண்டிய கட்டாயம் ராமனுடைய கல்யாண குணங்கள். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டான உதாரணமான புருஷர். ஆகையினாலே தான் நடையின் நின்றுயர் நாயகன் தோற்றம் என்று சொல்லுகிறான். அப்படி ஒழுக்கத்திலே சிறந்த, அன்பிலே சிறந்த, பண்பிலே சிறந்த, பாசத்திலே சிறந்த, எதிரியை கூட மன்னிக்கும் ஆற்றல் பெற்ற அந்த ராமனை ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு காப்பிய மாந்தராக, ஏதோ ஒரு காவியத்தை செய்தவர்கள் பொழுதுபோக்குக்காக எழுதக்கூடிய காப்பிய மாந்தர்களாக எடுத்து வைத்து கொண்டு அவரை போய் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அதுவும் கம்பனை வளர்த்த 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மேடையில் சொல்வது என்பது மிகவும் வருந்தத்தக்க விஷயம், மிகவும் வேதனையான விஷயம். அதை அங்கே எப்படி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த மேடையில் இருந்த பெருமக்கள் என்பது கூட இன்னும் ஆச்சரியத்தக்க விஷயமாக இருக்கிறது. புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்று ஒரு பொருளை இட்டுக்கட்டி இப்படி சொல்வது என்பது ராமனுடைய புகழுக்கு, ராமனுடைய பெருமைக்கு ஒரு மாபெரும் இழுக்கு. அதுவும் அந்த கம்பர் விருதை பெற்றுக்கொண்டு அவர் அதை சொல்லுவது என்பது மிகவும் மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் கூட எனக்கு தெரிந்து அந்த கம்பன் கழகத்தார் கூட அதற்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை. இப்படி என்னுடைய நாயகனை, என்னுடைய தலைவனை, நாங்கள் 50 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு எந்த பரம்பொருளைக்காக இந்த கழகத்தை நடத்தி வருகிறோமோ அந்த இறைவனை, அந்த பரம்பொருளை இப்படி சுட்டி காட்டிவிட்டார், அதற்காக நாங்கள் வருந்துகிறோம் என்று அவர்கள் கூட இன்றைக்கு வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கவில்லை. பொதுவாக நாம் ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம். என்ன பேட்டர்ன் அப்படின்னா, ராமரை எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவர் தமிழர் இல்லை, வடநாட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். ஆனால் கம்பராமாயணத்தில் பார்த்தா ராமரை ராமாவதாரம் அப்படின்னு சொல்லி, பெருமானுடைய அவதாரம்லாம் சொல்லி உயர்த்தி எழுதியிருக்காங்க. ராமருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம்? அதை கம்பன் தான் ஏற்படுத்தினாரா? இல்லை, ராமனுக்கும் தமிழுக்குமான தொடர்பு என்பது தொல்காப்பியத்தில் இருக்கிறது, பரிபாடலில் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பழைய தமிழ் காப்பியங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றிலெல்லாம் அந்த செய்திகள் ராமன் இருந்தது, ஒரு இடத்துல ராமன் இருந்து கையை மேலே காட்டினான், அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருந்தது, அப்புறம் பேசத் தொடங்கினான் என்ற நம்முடைய பழந்தமிழ் பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி காலம் காலமாக நாம் ராமனை போற்றி வருகின்றோம். நம்முடைய தேசம் என்பதே வெறும் கோடுகளாலான தேசம் அல்ல.
இப்பொழுது மாநிலம் மொழி வாரியாக நாம் நம்முடைய தேவைக்காக வசதிக்காக பிரித்து வைத்திருக்கோம். ஆனால் இந்த தேசத்தினுடைய அடிப்படை என்ன என்று சொன்னால், அங்கே இருக்கிற எல்லோரும், வடதேசத்தில் இருக்கிற எல்லோரும் ராமேஸ்வரம் வருவார்கள், தென்பகுதியிலே இருக்கிற எல்லோரும் காசிக்கு போவார்கள். இந்த காசி ராமேஸ்வரம் ரெண்டும் தான் இந்த பாரதம் என்கின்ற தேசத்தை இணைத்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தென்பகுதியில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் காசிக்கு போகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடதேசத்திலே பிறந்த ஒவ்வொரு இந்துவும், ஒவ்வொரு சனாதனியும் கட்டாயமாக வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ராமேஸ்வரத்துக்கு வந்து ராமநாதரை தரிசனம் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி ராமேஸ்வரத்திலே வந்து ராமநாதரை தரிசனம் செய்யக்கூடிய அந்த வகையிலே நாம் பார்க்கிற பொழுது, இந்த தேசத்திலே ராமநாதர் என்பவர் ராமபிரானாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், ராமபிரானாலே வழிபாடு செய்யப்பட்டவர். சீதா பிராட்டி மணலினாலே லிங்கம் பற்றி அதை பிடித்து வைத்து அதை எம்பெருமானை பூஜித்தவர் ஸ்ரீராமன். இது அப்பர் பெருமான் தேவாரத்திலே சொல்லுகிறார். கோடிமா தவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திரு ராமேஸ்வரம் தன்னை நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னெறி ஆகுமன்றே என்று சொல்லுகிறார். அப்படி ராமேஸ்வரம் என்பது ஏதோ ராமன் வடதேசத்து கடவுள், தென் தேசத்து கடவுள், இதெல்லாம் ஆரியம் திராவிடம் எப்படி பிரித்து நம்மை வெள்ளைக்காரர்கள் சூழ்ச்சியினாலே வீழ்த்தினார்களோ அதே போல அங்கே வடநாட்டு கடவுள், இங்கே தென்னாட்டு கடவுள், அவர் முருகன் என்றால் வேறு, சுப்பிரமணியன் என்றால் வேறு, ராமன் அங்கே வழிபாடு பண்ணுகிறான், இங்கே இல்லை. இங்கே ஒவ்வொருவருக்கும், இங்கே தமிழ்நாட்டிலே ராமன் என்கின்ற பெயர், ராமநாதன் என்கின்ற பெயர் எல்லா இடத்திலும் பரவலாக காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெயராகும். இன்னொன்று, நம்முடைய அந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக தேவகோட்டை என்று ஒரு ஊர் இருக்கிறது. தேவர்கள் வாழ்கிற கோட்டை அது. அந்த தேவகோட்டைக்கு அருகிலே தான், தேவர்கள் இருந்த இடத்திலே தான் ராமன் இருந்தான் என்றும், ஆஞ்சநேயர் தேடி வந்து நான் கண்டேன் தேவியை என்று சொன்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம் கண்டதேவி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பக்கத்திலே ஜடாயுனுடைய சிறகு வீழ்த்தப்பட்ட இடம் இறகு சரி என்று ஒரு இடம் இருக்கிறது. இன்றைக்கு இறகு சேரி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது, அது இறகை காட்டிய இடம், அது இறக்காட்டி என்று அழைக்கப்படுகிறது. அனுமன் தங்கியிருந்த இடம் அனுமந்த குடி என்று அழைக்கப்படுகிறது. ஆகையினாலே ராமன் என்பதும் ராமாயணம் என்பதும் ராமாயணத்தை சார்ந்த செய்திகளும் ராமாயண வரலாற்று காப்பியம். இது சும்மா இட்டுக்கட்டிய கதை அல்ல, இது நடந்தது. இதிகாசம் என்று சொன்னால் இது இப்படி நடந்தது என்று பொருள். இப்படி நடந்ததான காப்பியம் தமிழ்நாடு முழுவதுமாக விரைவி கிடக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில், இன்னும் ஒரு பகுதியில் மலையிலே சொல்வார்கள், ஒரு இடத்துல வெள்ளைக்கோடு இருந்தால் இது ராமன் வெற்றிலை போட்டு விட்டு சுண்ணாம்பு தடவிய இடம் என்று சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் மக்கள் தங்களோடு தங்களாக, புரட்டாசி மாதங்களிலே ராமாயணம் படிக்காத ஊரே கிடையாது. எல்லா ஊர்களிலும் ராமாயணம் படிப்பார்கள். ராமாயணம் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் செட்டிநாடு பகுதியில் அவர்கள் எந்த ஊரிலே எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் கூட அவர்கள் இன்றுக்கும் ராமாயணம் படிப்பது, ஏடு படிப்பது என்ற ஒரு மிகப்பெரிய செய்தி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே ராமாயணமும் ராமன் சார்ந்த செய்திகளும் ராமன் சார்ந்த கதாபாத்திரம் இருக்கக்கூடிய இடங்களும் தமிழ்நாட்டிலே விரவி கிடப்பது என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, காலம் காலமாக ராமேஸ்வரமும் காசியும் எப்படி தொடர்போடு இருக்கிறதோ அப்படித்தான் ராமனுக்கும் நமக்குமான தொடர்பு இருக்கிறது. ஆனால் அந்த ராமனின் புகழை எழுதிய கம்பரையே ஆரிய கைக்கூலி அப்படின்னு இதே திராவிட ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்கே இவங்க விருதும் கொடுக்குறாங்க. இந்த முரண் எப்படி ஏற்படுது? அது ஒரு அந்த விருதுக்கு அறிவிக்கப்பட்டதில் இருந்தே நிறைய பேர் அந்த செய்திகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் விருது வழங்கினார்கள், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு இது போன்ற ஒரு மிகப்பெரிய செய்தியை தமிழ்நாட்டுக்குள்ளே வைத்த பிறகாவது தமிழ்நாட்டிலே இந்த விருது தகுதியானவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது யோசிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் கம்பர் வாழ்ந்த இடம் தேரெழுந்தூர், அவர் பிறந்த இடம், அவருக்கான சமாதி இருக்கிறது நாட்டரசங்கோட்டை என்று, அதுவும் சிவகங்கை பகுதியிலே தான் இருக்கிறது. இன்றைக்கும் கூட கம்பன் கழகம் தொடங்கிய நம்முடைய கம்பன் அடிப்படை ஐயா, மிகப்பெரிய பெருந்தகை சா கணேசன் ஐயா அவர்கள் கம்பரசம் என்று கம்பனை மிக தாழ்ச்சியாக பேசி கம்பனை மிக கொச்சைப்படுத்திய அந்த காலத்திலே தான் கம்பனுடைய புகழை பரப்புவதற்காகத்தான் இந்த கம்பன் கழகத்தை தொடங்கினார்கள். அவர் தொடங்கியது அந்த கம்பன் கழகத்திலே இருந்து அந்த விழா நடந்து அந்த நிறைவு நாளன்று நாட்டரசங்கோட்டையிலே தான் காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய விழா நிறைவு பெறுகிறது. இன்றைக்கும் அப்படித்தான் நடக்கிறது. அப்போ கம்பன் எப்படியெல்லாம் வாழ்ந்தார், எப்படியெல்லாம் இருந்தார், எப்படியெல்லாம் அந்த காப்பியத்தை எழுதினார் என்பதை கடந்த 50 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவிலே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ மிகப்பெரிய ஆய்வாளர்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் அதை ஆய்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய புகழ் அந்த கம்பன் வாயிலாக
நாம் இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவன் சாதாரணமான மானுடனாக எந்த இடத்திலையுமே அவனை காட்டவில்லை. அவன் ஒரு உயர்ந்த மனிதனாக, மனிதனுக்குள்ளேயும் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் எப்படி சொல்வாரோ அந்த மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய குணங்களே அப்படிதான் இருக்கிறது. காற்றுக்கு போ என்று முதல் நாள் மாலை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே அப்பொழுதும் அவன் வியந்து போய், சரி நாட்டுக்கு நீதான் நாட்டினுடைய தலைவன் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் அவன் எந்த விதமான மிகப்பெரிய ஆச்சரியத்தை காட்டவில்லை. மறுநாள் காலையில் கூப்பிட்டு காட்டுக்கு போ என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் அவன் எதிர்க்கவில்லை. வாரியாசாமி ரொம்ப அழகாக சொல்லுவார், இன்றைக்கு இருந்தால் உடனடியாக கோர்ட்டுக்கு போயிருப்பார்கள், ஒரு ஸ்டே வாங்கியிருப்பார்கள். ஆனால் ராமன் என்ன சொல்லுகிறான்? இது விதி என்று சொல்லுகிறான். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறான். ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒப்பு கூட சொல்லவில்லை. அவன் முகத்தை இப்பொழுது நாம் கேமரா வச்சு ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி பக்கத்திலே கொண்டு வந்து முகத்தை பார்க்க சொல்கிறேன் என்று கம்பன் சொல்கிறான். இப்பொழுது எம்மனாரோல் இயம்புதற்கு எளிதோ யாருக்கும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு வாசகம் உணரக் கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா என்று சொல்றான். அப்ப பூத்த தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அப்படி அவன் முகம் இருந்ததாம். சுவாமி விவேகானந்தரை போய் சிகாகோவில் என்னுடைய அமெரிக்க நாட்டு சகோதரர்களே என்று பேசிய அந்த பேச்சு உலக பிரசித்தி பெற்றது. நீண்ட நேரம் அதற்கு கைத்தட்டல் பெற்றது. கீழே இறங்கி வருகிறார். வந்தவுடனே பத்திரிகையாளர்களாம் சூழ்ந்து கொண்டு, இப்படி ஒரு கருத்து உங்களுக்கு எப்படி தோன்றியது? இப்போ நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்களாக இருந்தால் எனக்கு இதெல்லாம் இப்போ பேச்சாளர்கள் பேசியது போல் எனக்கு அப்படியெல்லாம் பிரம்மாண்டமாக, எனக்கு அப்படியெல்லாம் ஒரு அறிவு ஜீவி என்று நாம் சொல்லுவோம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இந்த தேசத்திலே ராமாயணம் என்று ஒரு காப்பியம் இருக்கிறது. அதனுடைய காப்பியத்தினுடைய தலைவன் ராமன் இருக்கிறான். அவன் கங்கை கரையில் இருக்கிற குகனையும் காட்டில் இருக்கக்கூடிய சுக்ரீவனையும் இலங்கை கரையில் இருக்கக்கூடிய விபீஷணையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். சகோதரத்துவம் என்பது எங்கள் இரத்தத்திலே ஊறிய செய்தி என்று சுவாமி விவேகானந்தர் அறுதியிட்டு கூறியிருக்கிறார். அதை பதிவு செய்திருக்கிறார் அமெரிக்காவிலே. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தன்மை உடையதில் இது ஆரியத்திற்கானது, இது திராவிடத்திற்கானது என்பதெல்லாம் இங்கே பேச்சுக்கே இடமே இல்லை. அப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா 50 வருஷத்துக்கு முன்னாடியே கம்பரை இழிவுபடுத்தும் வேலையை தொடங்கிட்டாங்க. அதை வந்து கம்பன் கழகம் தடுத்துருச்சு. இப்போ அடுத்தது அதனுடைய நீட்சியாக ராமரை, கம்பன் எந்த ராமரை புகழ்ந்தாரோ அவரை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓவராலாக பார்த்தா இந்த ஸ்கெட்ச் அப்படின்றது தமிழுக்கும் ஹிந்து தர்மத்திற்கும் உள்ள தொடர்பை எப்படியாவது விளக்கிடணும், அதற்கான ஒரு முயற்சி தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாவது தமிழ் வேறு, சனாதனம் வேறு, தமிழ் வேறு, இந்து சமயம் வேறு என்று இவர்கள் காலங்காலமாக இந்த செய்தியை விதைத்து கொண்டே வருகிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை தமிழும் நம்முடைய சனாதனமும், இன்னும் சொல்லப்போனால் இந்து தர்மமும் சேர்ந்தே தான் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அவை இல்லை என்றால் தமிழ் இல்லை. 7ஆம் நூற்றாண்டிலே ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் பாடிய திருமுறைகள். அப்படியே 9ஆம் நூற்றாண்டிலே பார்த்தால் நமக்கு மிகச் சிறப்பாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம், 11ஆம் நூற்றாண்டிலே சேக்கிழாருடைய பெரிய புராணம். இப்படி எந்த வகையிலே இதே காலகட்டத்திலே ஆழ்வார்களுடைய 12 ஆழ்வார்கள் செய்திருந்திருக்கக்கூடிய அற்புதமான தமிழ். இப்போ தமிழ் என்று எடுத்துக்கொண்டால் இந்த தமிழ், இது தெய்வத்தமிழ். இந்த தெய்வத்தமிழ் முழுக்க எதன் மூலமாக, இப்போ கம்பராமாயணமே 10,000 பாடல்களும் எப்படியாக இருக்கிறது? பக்தி சார்ந்த விஷயம்தான். கம்பர் ராமாயணத்தை வந்து ஸ்ரீரங்கத்திலே அரங்கேற்றம் செய்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே போய் அந்த அம்பாளுடைய சன்னிதானத்திற்கு நேராக, ரங்கநாயகி தாயார் சன்னிதானத்திற்கு நேராக ஒரு இடத்துல கம்பன் ராமாயணத்தை அரங்கேற்றிய மண்டபம் என்று மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்துக்கு பக்கத்திலே ஒரு கோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரத்திலே ஒரு நரசிம்மூர்த்தி இருக்கிறார். இவர் நரசிம்ம அவதாரம் பாடுகிற பொழுது சிரித்தது செங்கட்சியம் என்று அவர் பாடலில் சொல்லுகிற பொழுது அந்த மேட்டழகிய சிங்கர் சிரித்தார் என்ற வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இவருடைய பாடல், இவருடைய செய்தி, இவருடைய மிகப்பெரிய அந்த காப்பியத்தினுடைய உண்மையின் நோக்கம் நம்முடைய சமயம் சார்ந்தது. அப்பொழுது கம்பன் காப்பியமாக இருந்தாலும் சரி, தேவாரமாக இருந்தாலும் சரி, திருவாசகமாக இருந்தாலும் சரி, பெரிய புராணமாக இருந்தாலும் சரி, பெரியாழ்வார் தொடங்கி 12 ஆழ்வார்களுடைய அற்புதமான தமிழ் பாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் தரக்கூடிய ஒரே செய்தி, தமிழ் வேறு அல்ல, நம்முடைய சமயம் வேறு அல்ல. சமயம்தான் தமிழ், தமிழ்தான் சமயம். இன்றைக்கும் தமிழ் பேசுகிறவர்கள் சமயத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழ் பேசுகிறார்கள். பெயர்கள் வைப்பது நம்முடைய தமிழ் சார்ந்தவர்கள் தான் பெயர் வைக்கிறார்கள். ஆகையினாலே இதில் எந்த விதமான பாகுபாட்டையும் கொண்டு தமிழ் வேறு சமயம் வேறு என்று சொன்னால் அது இன்னும் இவர்கள் தவறாக விதைத்து கொண்டு இருக்கிற விதைதானே தவிர அது சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதே ராமாயணத்தில் ராவணன் தமிழர் அப்படின்னு எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்காங்க. ஏன்னா ராவணன் வந்து தமிழர், ராமர் வந்து வடநாட்டவர்னு சொல்லி தான் திரும்ப ஒரு பிரிவினை இங்கே பேச்சு போயிட்டே இருக்கு.
கம்பராமாயணத்தில் ராவணனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு? கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராவணன் தமிழர் என்ற எந்த செய்தியுமே நமக்கு பதிவு செய்யப்படவே இல்லை. இப்போ தமிழர் சாராதவரோ, அவர் இலங்கை சார்ந்த, ஒரு காலத்தில் இலங்கையும் நம்முடைய தமிழகமும் சேர்ந்தே தான் இருந்தது. கடல்கூழ் கொண்டு போகப்பட்ட காலத்திலே தான் அது பிரிவாக மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த மாதிரியான போக்கிலே நாம் பார்க்கிற பொழுது தான் நமக்கு தெரிகிறது. ஒரு பாலம் அமைக்கிறது என்பது அதற்கு இடையிலான காலகட்டத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அப்படி இலங்கையிலே வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டிலே இருந்தார், தமிழ்தான் பேசினார் என்பதற்கான ஒரு ஆதாரங்களோ அல்லது இது சார்ந்த விஷயங்கள், இது நடந்த யுகம் என்பதே வேறு. கிருதயுகம் தாண்டி திரேதாயுகத்திலே நடந்தது. அதற்கப்புறம் துவாபர யுகம், இப்பொழுது கலியுகம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த இந்த வரலாறு குறிப்பாக எதை பற்றி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தியாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ராமாயணத்தினுடைய அடிப்படை காப்பியம். இந்த அடிப்படை காப்பியத்தினுடைய நோக்கமே ஒழுக்கம் சமுதாயத்திலே எப்பொழுது விதைக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கும். அந்த சமுதாயத்திலே வாழ்பவரும் நல்ல விதமாக இந்த சமுதாயத்தை எடுத்து செல்வார்கள். அப்படி யார் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், யார் தலைவனோ அவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் ராமனை அத்தகைய ஒரு உயர்ந்த குணசீலரை நமக்கு காட்டுகிறார்கள். நாம் ராமாயணத்தை படிப்பதன் மூலமாக, ராமாயணத்தை கேட்பதன் மூலமாக, இன்றைக்கு இல்லை இன்னும் எத்தனை காலங்களானாலும் ராமனிடத்திலே இருந்த கல்யாண குணங்கள் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒழுக்க குணங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகையினால ராவணனிடத்தில் எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட, ராவணன் மிகச்சிறந்த அரசியல்வாதி, ராவணன் மிகச்சிறந்த மன்னன், ராவணன் மிகச்சிறந்த சாமகானத்திலே வேதத்திலே தேர்ச்சி பெற்றவன், அவன் மிகச்சிறந்த இசை வல்லுனன். அப்படி ராவணனுக்கு எவ்வளவோ உயர்ந்தவள் இருக்கிறது. விபீஷணன் சொல்லுகின்றான், தந்தை நீ, தாயும் நீ, எந்தை நீ, எல்லாமாக எனக்கு நீ இருக்கிறாய். இந்திர பெரும்பதம் இழக்கின்றாய், நொந்தனன் ஆயினன் நுவல்வதாயினேன். இந்திரனை போல நீ இருக்கிற, நீ தயவுசெய்து சீதையை விட்டுவிடு என்று சொல்லுகிற பொழுது இந்திர பெரும்பதத்தில் இருந்தவனாக ராவணன் இருக்கிறான். ஆனால் அப்படி இருக்கிறவன் பிறன் மனை எப்பொழுது நோக்கினானோ அப்பொழுதே அவனுடைய எல்லா கீர்த்தி, அவனுடைய புகழ் எல்லாமே சாய்ந்து போய்விட்டது. எல்லாவற்றையும் விட்டு விட்டான். வாரணம் பொருதம் ஆர்வும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் என்று கம்பர் சொல்லுகிறார். அப்படி எல்லாவற்றையும் போட்டுவிட்ட காரணம் அவன் பிறன்மனை நயந்த ஒரே ஒரு காரணம்தான். பிறன்மனை நயந்த அந்த குற்றம்தான். அதில் இவன் தமிழன், இவன் ஆரியன், இவனை வடநாட்டை சேர்ந்தவன், இங்கே தென்னாட்டை சேர்ந்தவன் என்பதெல்லாம் அதில் விஷயமில்லை. மனிதன் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காக நமக்கு இறைவனே இறங்கி வந்தான். அவதாரம் என்பதே இறங்கி வருதல் என்பதற்கான செய்தி தான். அப்படி இறைவனே இறங்கி வந்து ராமனாக பிறந்து நமக்கு இத்தகைய ஒரு மிக உயர்ந்த வாழ்க்கை நெறியை காட்டியிருக்கிறான். அதை வால்மீகி மகரிஷி தந்தார், அதை கம்பநாட்டாழ்வார் நமக்கு தந்திருக்கிறார். இத்தகைய உயர்ந்த நோக்கமே மனிதர்கள் எல்லா காலத்திலும், இன்றைக்கல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள், இன்னும் எல்லாம் கம்ப்யூட்டர் யுகமாக மாறி போனாலும் கூட அன்றைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ராமன் படம் வைக்கப்பட்டிருக்கும், பஜனை நடக்கும், பூஜைகள் நடக்கும், அங்கே ராமாயணம் சொற்பொழிவு நடந்து கொண்டே இருக்கும். இப்போ திரும்ப திரும்ப கேட்பதனால என்ன கிடைக்கும் என்றால் ராமனுடைய கல்யாண குணங்களை நாம் பெற வேண்டும் என்பதுதான். இப்போது இதே வைரமுத்து என்ன சொன்னார்னா, அவதாரம்னா கீழே இறங்கி வர்றது அப்படின்னு சொன்னீங்க. தாயின் கருவில் பிறந்ததுனால ராமன் கடவுள் இல்லைன்னு இதே வைரமுத்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கடவுளை நம்புதல், கடவுளை நம்பாதது, இது நம்முடைய வேத காலத்திலே இருந்து இது போன்ற ஒரு பிரிவு இருந்தது. அதுக்கு நிரீஸ்வரவாதம் என்று பெயர். அவர்கள் நம்புகிறார்கள், நம்பாமல் போகிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு 10 அவதாரம் எடுத்திருக்கிறார். அந்த 10 அவதாரத்திலே 10வது அவதாரம் கல்கி அவதாரம் வரப்போகிறது. 9 அவதாரங்கள். இதிலே ராமபிரான் ஒரு அவதாரம். இறைவன் மேலிருந்து கீழே இறங்கி வந்தான். அவன் நமக்காக வாழ்ந்து காட்டினான், நமக்காக இத்தகைய தர்மங்களை எல்லாம் செலுத்தி இருக்கிறான் என்பது நம்முடைய நம்பிக்கை. கண்ணாசன் ரொம்ப அழகாக சொல்வார், கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். யாருக்கு கண்ணிலே அன்பு இருக்கிறதோ அவர்களுக்கு கல்லிலே தெய்வம் வரும். நம்ம கோயிலுக்குள்ளே வந்து சாமி இல்லைன்னு சொன்னால் எப்படியோ அந்த மாதிரி தான் அது நடந்திருக்கிறது. அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இல்லையென்றால் மாற்று கருத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இந்து சமயத்தில் எல்லா காலத்திலையுமே அது இரண்யகசிபு சொல்வதை விட யாரும் சொல்லலை. அதுவும் ராமாயணத்துக்குள்ளே தான் இருக்கிறது. ஆகையினாலே நாம் அதை எந்த காலத்திலும் பொருட்படுத்துவதே இல்லை. நம்முடைய இடத்திலே வந்து நம்முடைய விருதையை பெற்றுக்கொண்டு இது போன்று நம்முடைய ராமனை,
ராமன் என்றால் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய ராமன். ராமநாம பாராயணம் என்பது இந்துக்களுடைய இயல்பாகவே உடலோடு, உடம்போடு, இரத்தத்தோடு, சதையோடு ஊறிப்போன ஒரு விஷயம். அவன் எங்கள் தெய்வம், எங்கள் குடும்பத்திலே ஒருவன். இப்போ நம்ம குடும்பத்திலே ஒருத்தரை பற்றி ஒருவர் இழிவாக பேசினால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு வலிக்குமோ, எவ்வளவு கோபம் வருமோ, அத்தகைய கோபம்தான் ஒரு சராசரியான ஒரு பக்தனுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது. அதுதான் செய்தி. என்னுடைய நிறைவு கேள்வி, தமிழ் மன்னர்கள் ராமரை எப்படி பார்த்தாங்க? தெய்வமாக பார்த்தாங்களா, இல்லை இன்னொரு வேற ஒரு பிரதேசத்தோட ராஜான்ற மாதிரி பார்த்தாங்களா? எப்படி? வேற ஒரு பிரதேசத்து ராஜாவாகவே அவர்கள் சிந்திக்கவே இல்லை. ராமன் இப்போ ராஜராஜ சோழன் காலத்திலே இருந்தே ராமனுக்கும் அதற்குமான தொடர்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ராமனுடைய வம்சாவளியாகத்தான் சோழர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வம்சத்திலே, அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ராமனுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார்கள். ராமன் சார்ந்த தஞ்சை பகுதியிலே போய் பார்த்தால் தெரியும். எத்தனையோ இடங்களிலே இன்றைக்கும் அந்த ராமனுடைய வழிபாடு, ராம பஜனை மடங்கள் எத்தனை இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் இன்றைக்கும் பார்க்கிறோம். அப்படி மன்னர்கள் எல்லோருமே ராமனை தங்களுடைய முன்னோர்களாக, கடவுளாக, வழிகாட்டியாக, அவன் எப்படி இன்றைக்கும் ஒரு ராஜ்யம் வர வேண்டும் என்று சொன்னால் உடனே என்ன சொல்கிறார்கள்? நம்ம நம்பிக்கை உள்ளவர்கள் ராமராஜ்யம் அமைய வேண்டும் என்று தான் சொல்கிறார். ஏனென்றால் ராமன் அத்தகைய சிறந்த ஆட்சியை நமக்கு தந்தார். ராமன் யார் என்பதை இந்த கான்டெஸ்டில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய பகுதியிலேயே வாலி நிறைவிலே சொல்லுகிறான். வாலி தன்னுடைய மகன் அங்கதனை கூப்பிட்டு சொல்லுகிறான். வாலியே அவன் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், தீயன பொருத்தி, தயவுசெய்து தீயவற்றை பொறுத்துக்கொள், என்னை மன்னித்து விடு. தீயன பொருத்தி என்றான், சிறியன சிந்தியாதான் என்று கம்பர் சொல்லுகிறார். அதே போல நிறைவிலே சொல்லி தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொல்லுகிறான், இவன் கடவுள் என்று சொல்லுகிறான். நீ தந்தையை கொன்று விட்டான் என்று நீ ராமரை தவறாக நினைக்காதே, உன்னுடைய சிறுபிள்ளைத்தனத்தை காட்டிவிடாதே. பாலமை தவிர் நீர் என் சொல் பற்றுதியாயில், மேல் ஒரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள். அவனுக்கு மேலே ஒரு பொருள் கிடையாது, அவன்தான் மெய்ப்பொருள். மேல் ஒரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கட்புலக்கு உற்றதம்மா, மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்குமைந்த. இவன்தான் பிறவி நோய்க்கு மருந்து. வாலி மோட்சத்தினுடைய பாடலிலேயே கடைசியில் அவர் சொல்லுவது, பையனை கூப்பிட்டு அங்கதனை கூப்பிட்டு இவன் தான் கடவுள் என்று சொல்லு. அங்கதன் அதை நம்பினான். அங்கதன் ஆகையினாலே ராமனோடே இருந்தான். அங்கதன் தான் முறைப்படி ராவணனிடத்தில் தூது போனான். அங்கதன் ராவணனிடத்தில் தூது போனோன்னு ராவணன் சொல்லுகிறான், வாலியும் நானும் நண்பர்கள், நீ என்னிடத்துல வந்துவிடு, நான் உன்னை பையனாக வச்சுக்கிறேன், சீதையை பெற்றேன், நின்னை சிறுவனுமாக பெற்றேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அங்கதன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திரும்ப வந்து விட்டான். சண்டையிலே மிகப்பெரிய உதவி செய்கிறான். ஆகையினாலே குகனுக்கு கிடைக்காத வாய்ப்பு, விபீஷனுக்கு கிடைக்காத வாய்ப்பு, சுக்ரீவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு அங்கதனுக்கு கிடைக்கிறது. என்னென்று சொன்னால், ராமர் தன்னுடைய வாளை அங்கதனிடத்திலே கொடுக்குறார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த. அதுதான் பட்டாபிஷேக பாடல். அங்கதன் உடைவாளை ஏந்து கொள்கிறான் என்று என்ன காரணம்? தந்தை தன்னுடைய மரண வாக்கு மூலமாக கடைசி செய்தியாக சொல்லுவது, ராமன் கடவுள், அவனை கெட்டியாக பிடித்துக்கொள். கடைசியில் வாலியே சொல்லிட்டான், கால் தரை தோய நின்று கட்புலக்கு ஊற்றது, மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து, இவன்தான் கடவுள், இவன் மேல் ஒரு பொருளும் இல்லா மெய்ப்பொருள். நான் மீண்டும் கேட்டுக்கொள்வதெல்லாம், ராம பக்தி, கம்பராமாயணம் என்பது நிச்சயமாக பக்தி சார்ந்த காப்பியம் என்பதை கம்பன் கழகம் எல்லா இடங்களிலும் இந்த செய்தியை உணர்ந்து பரப்பிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். மிக்க நன்றி, மகிழ்ச்சி. கருத்துக்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்ததுக்கு நன்றி.